இன்று நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் இறந்தோர் பெயர் மாற்று இடம் சென்றவர்களை கண்டறிந்து நீக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக எதிர்ப்பு அலையை பயன்படுத்தி தேர்தல் பணியை வேகப்படுத்துங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மாவட்ட செயலாளர்களிடையே பேசியிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்? முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்? திலகவதி, நம்ம காலையிலேயே அந்த செய்தியில பார்த்திருந்தோம். அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இந்த தேர்தல் பணிகள் தொடர்பாக நிச்சயமாக பல்வேறு அறிவுறுத்தல்கள், உத்தரவுகளை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என்று தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில 118 தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் தேர்தல் முதற்கட்ட அந்த சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்களிடம் திமுக எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளதை நேரடியாக பார்க்க முடிந்தது. அதனை பயன்படுத்தி தேர்தல் பணிகளை வேகப்படுத்துங்க அப்படின்றத மாவட்ட செயலாளருக்கு ஒரு உத்தரவா அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இந்த பூத் கமிட்டிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 15 பூத்களை அந்த கமிட்டிகளை உள்ளடக்கி வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் கூட்டங்களை நடத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் வாக்காளர் பட்டியல் தொடர்ச்சியாக பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக அதிமுக குற்றஞ்சாட்டி வரக்கூடிய ஒரு சூழல்ல வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்தவர்களுடைய பெயர்கள், வேறு தொகுதிக்கு மாற்றமடைந்து சென்றவர்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கா என்பதை கண்டறிந்து அதனை நீக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க அப்படின்றதையும் ஒரு அறிவுறுத்தலா கொடுத்திருக்காரு. மேலும் இந்த கூட்டணி தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை அதிமுக பொதுச்செயலாளர் பேசியிருக்காரு. கூட்டணி தொடர்பாக தானே நேரடியாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை பல்வேறு கட்சிகளுடன் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். வலுவான கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைப்போம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அதற்கான பணிகளை மட்டும் நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்றத ஒரு உத்தரவா அறிவுறுத்தல்களாக அதிமுக பொதுச்செயலாளர் மாவட்ட செயலரிடம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.